ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மீஷோவோட மெகா பிளாக் பஸ்டர் சேல் இன்னும் போயிட்டே தான் இருக்கு. நம்மளுக்கும் ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்குது. சரி, என்னென்னலாம் வாங்கினேன், அதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது, அதோட ரேட் எல்லாம் எவ்வளவு, எல்லாமே சொல்லிடுறேன் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அப்புறம் எப்போ போல மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அப்புறம் எல்லா ப்ராடக்டோட பையிங் லிங்கோடு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் என்னோட இன்ஸ்டா ஐடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்மளையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லேட் பண்ணிட்டே இருக்க வேண்டாம், வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னா 2 பார்சல் வந்துருக்குது. ஆக்சுவலா மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஒன்று, நைட் ஒன்று, அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு மேலே ஒரு பார்சல் வந்தது. அதையெல்லாம் இப்படி ஒரே நாளில் வரும்னு தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் ஒட்டுக்கா வச்சே வீடியோ எடுத்திருப்பேன். பட் நான் தான் சொல்லியிருக்கேன், ஆர்வமே என்னால் அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன்னா ஒரு பிங்க், இது ஒரு ஆனியன் பிங்க்னே சொல்லலாம். இது சாட்டின் மாதிரி இருக்காது. இப்போ நம்ம கிரேப் எல்லாம் எடுப்போம் இல்லையா, அதே மெட்டீரியல், அதாவது டிரான்ஸ்பரண்டாவும் இருக்காது, யார் வேணாலும் வேர் பண்ணலாம். பிளைன் சாரி தான் நம்ம as usual. இது ஒரு ஆனியன் பிங்கிஷான அந்த கலர் மாதிரி. பிளவுஸ்க்காக தான் எடுத்தேன். இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற பிளைன் சாரி வித் ஃபேன்சி பிளவுஸ் தான். இது வந்து ஃபுல்லாவே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்டு அதுல சம்கி ஒர்க் கொடுத்திருப்பாங்க. மல்டி கலர்ல நல்ல ஒரு வைன் கலர் மாதிரி டார்க் கலர் ஷேட்ல கொடுத்திருக்காங்க. இதுவும் அதே மார்பிள் டைப்லயே தான், அந்த கிரேப்னு சொல்லுவோம்ல அந்த டைப்ல தான் இருக்குது. நல்ல கெட்டியாவே இருக்குது. நம்ம நார்மலா டிரான்ஸ்பரண்டாலாம் இல்ல. இதுல நிறைய கலர்ஸ், நிறைய செல்லர்ஸ் கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்குது. நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்குது. நான் எல்லாத்தோட பையிங் லிங்க் கோடும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். முடிஞ்சா வேற பையரோட லிங்க்கும் கோடு இருந்தாலும் கொடுக்குறேன் நான். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து இது ஒரு நல்ல ஈரோடு ஜரி டிஷ்யூ சாரின்னு சொல்லிட்டு, ஈரோட்ல இருந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதுவும் ஒரு ஒயின் கலர் தான். செம்ம சூப்பரா இருந்தது, கிராண்டா இருந்தது. ஒரு எல்லோயிஷ் மாதிரி இருக்கிற ஒரு பார்டரு, கலர் வந்து நல்ல ஒரு ஒயின் கலர் மாதிரி. இந்த புட்டா வந்து ஹாஃப் ஒயிட் மாதிரியே இருக்கும். அதே கலர்ல பல்லு போர்ஷன் இருக்குது. பாருங்க, நான் பார்டரே அளந்து பார்க்குற, கிட்டத்தட்ட 9.25 இன்ச் இருந்ததுங்க. 10 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நியர்பை. அப்புறம் டேசல் கொடுத்துருக்காங்க. உள்ள பேப்பரெல்லாம் வச்சுதான் மடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு நார்மலான டிஷ்யூ பட்டு சாரி, நல்ல ஒரு பார்ட்டி வேர் தான். பிளவுஸ் வந்து இந்த மாதிரி லைட் கலர் ஷேடு, அதாவது சாரி டார்க் கலருங்கிறதுனால உங்களுக்கு பிளவுஸ் வந்து லைட் ஷேடு. பல்லுவும் அதே சேம் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபைன் ஷைனிங்காக இருக்குது மெட்டீரியலு. மேலே வந்து சின்ன பார்டர் ஆஸ் யூஷுவலாக, கீழே நல்ல பெரிய பார்டரு. நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இந்த ரேட்டுக்கு இது கண்டிப்பாக வர்த்துனே சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று, நான் தான் சொன்னேனே ஆர்வம் அடக்க முடியல, தலை கூட சீவலை கொண்டையை முப்போட்டுக்கிட்டு அப்படியே. அதுவும் இந்த சாரிக்கு நான் ரொம்ப ரொம்ப வெயிட்டிங். மை மோஸ்ட் ஃபேவரேட் இந்த ஒரு குங்கும ரோஸ். செம்ம வாவ் வாவ்னே சொல்லிட்டு இருந்தேன். அந்த எம்ப்ராய்டரிக்கும் சம்கி ஒர்க்குக்கும் செம்மையா இருந்தது. இதுலயும் நிறைய கலர்ஸ் அவைலபிள்ங்க. நான் இந்த மாதிரி ஒரு குங்கும ரோஸ் எடுத்தேன். அதாவது பிளைன் நார்மலான சிஃபான் சாரி, அதுல ஸ்காலப்பிங் போட்டு எம்ப்ராய்டரி, ஒரு லைன் மட்டும் எம்ப்ராய்டரி, ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி. பிளவுஸ் தாங்க ஃபுல் பைசா வசூல். இங்க பாருங்க, செம்மைங்க. வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ ஓரியாட்டமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இது டீட்டெயில்டாக பார்ப்போமா, செம்ம சூப்பராக ஸ்லீவுக்கும் ஸ்கேலப்பிங் கொடுத்து அதுலேயும் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக புட்டா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, அதாவது நம்ம கமெண்ட்ல இல்லை, அங்கே ரிவ்யூவில் சொல்லியிருந்தாங்க, அதாவது இந்த எம்ப்ராய்டரிக்கு பின்னாடி இருக்கிற கிளாத்து குவாலிட்டியாகவே இல்லை அப்படின்னு. பட் ஆக்சுவலாக அது கிளாத்தே கிடையாதுங்க, அது ஒரு கேன்வாஸ் தான். அதாவது எம்ப்ராய்டரி போடுறப்ப துணி சுருங்காமல் இருக்கிறதுக்காக போட்டது. அது அவங்களுக்கு தெரியலையாட்டிருக்கு. அதனால நான் இந்த வீடியோ மூலியமா சொல்றேன். ஏன்னா நம்ம தான் மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி எம்ப்ராய்டரி எல்லாம் தெரிஞ்சவங்க இல்லையா, அதனால ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தது தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா. இது ஒரே ஒரு பார்சலாக வந்தது. இது நீங்கள் ஆல்ரெடி என்னோட ரீல்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடிப்பொலியானது. ஆக்சுவலாக இந்த இவ்வளோ ட்ரெஸ் எடுத்திருக்கேன். பட் இந்த கலரில் என்கிட்ட சுடிதாரே இல்லை. இது செட்டு தான், ஆக்சுவலாக 3 பீஸ் செட்டு தான். ஒரு ஃபைன் ரயான்ல ஃபைன் எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி நல்ல ஒரு 3/4 ஸ்லீவ் வச்சு நல்ல ஒரு ஷிஃபான் ஷால் கொடுத்து செம்ம சூப்பருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது.
குவாலிட்டி வைஸ் அடிப்பொலி தான். ஆக்சுவலாக நான் போட்டிருக்கிற அந்த ரெட் கலர் குர்த்தியும் இதே மெட்டீரியலில் தான் இருந்தது. இன்னுமே எவ்வளோ வாட்டி போட்டுட்டேன், பட் கலரே போகலை. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. துப்பட்டாலாம் நல்லா ஃபுல் லெங்க்தியா செம்மைங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லேஸ் வச்சு உள்ளேயும் துப்பட்டாவிலையும் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான பைஜாமா பேண்ட் தான். இதுவும் ரயான் தான். ஆக்சுவலாக நான் வந்து பேக்கெட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு இதில் பேக்கெட் இருந்தது இல்லை ஃப்ளிப்கார்ட் வீடியோவில். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்க. அப்புறம் போன வாட்டி போட்ட மீஷோ வீடியோவும் பார்க்கலன்னா போய் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன்னு பாருங்க. இதுக்காகவே நாங்க ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து ஓபன் பண்றோம், அன்பாக்சிங் பண்றோம். ஆக்சுவலா ஜுவல் ஒன்று வாங்கியிருந்தேன், அதோட அன்பாக்சிங்கும் இந்த பாப்பாவே தான் பண்ணுவாங்க. அதோட வீடியோஸ் நெக்ஸ்டா, அதாவது 2-3 ஜுவல் எல்லாம் புக் பண்ணி வச்சிருக்கேன். அதோட சேர்த்து ஒட்டுக்கா போட்டலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது சரிங்க. ஒரு ரெட்டுன்னு நான் தான் சொன்னேன், ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபுல் தீனி போடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கலர். செம்ம சூப்பருங்க, செம்ம ஃபுல் ஃப்ராக் தான். நெக்லைன்ல மட்டும் ட்ரெஸ் இது டிசைன் வந்திருக்கும். ஃபுல் ஜரி தான், ஸ்லீவ்லயும் இருக்கும். சூப்பரா இருக்கு. துப்பட்டாவோட வந்திருக்கு. அதுவும் செம்மையா இருக்கும். நீங்க இன்னும் இந்த ரீல்ஸ் பார்க்கலையா? செம்ம சூப்பரா இருக்கும், போய் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுவும் 2 பார்சலா வந்திருக்கு. வாவ், மோஸ்ட் ட்ரெண்டிங்கில், இன்ஸ்டா ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த டிஷ்யூ உமன் கவுனு, ட்ரெண்டி டிசைனர் டிஷ்யூ கவுனு. இதில் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. ஒரு 8 or 9 கலர்ஸ் இருக்குது. இதில் நான் ஒரு ரெட்டிஷான கலர் தான் எடுத்திருக்கேன். ஃபுல் பைசா வசூல்னே சொல்லலாம். சரி சாஃப்டான டிஷ்யூங்க. அதில் ஃபுல்லி புட்டாவாக கோல்டன் ஜரியில் வச்சு, நெக்லைன் வந்து இந்த ஸ்வீட் ஹார்ட் நெக்லைன் வச்சுருப்பாங்க. அப்புறம் இதில் பேட் வச்சுருப்பாங்க, பட் வேர் பண்ணுறப்போ ஒன்றும் தெரியல. பேக்கில் நாட் வச்சுருக்காங்க. ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் தான், பட் லைனிங் கிடையாது. அப்புறம் நல்ல ஒரு ஜார்ஜெட் லைனிங் தான் கொடுத்துருக்காங்க. பேண்ட்டுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க, அதுவும் அதே கிரேப் லைனிங்காக தான் கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குங்க. மெயினாக வேர் பண்ணுறக்கு எந்தவித இரிட்டேட்டாகவும் இல்லை. அப்புறம் நான் மெயினாக எடுத்ததே இந்த துப்பட்டாக்காக தான். ஃபுல் பைசா வசூல்னா அது இதுக்கு தான் சொல்லணும். ஃபுல்லாக பாருங்கள், எம்ப்ராய்டரி பார்டர், ஃபுல்லாக எம்ப்ராய்டரி, ஃபுல்லாக புட்டா, செம்ம சூப்பராக இருக்கும். கிளி தான், அடிப்பொலி தான், சூப்பராக இருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தலாமா? இது வந்து ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல். இது என்ன கலர்னு என்னால் மென்ஷன் பண்ணவே முடியல. ஆக்சுவலாக நான் வேர் பண்ணியிருக்கிற கலருக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக வர மாதிரி தான் இருக்குது. ஆனியன் பிங்க்குன்னு சொல்ல முடியாது, ப்ரௌனிஷ்னு சொல்ல முடியாது. இது வந்து நான் குழம்புன்னு குழம்புவேன். இது என்னது, இது ஸ்லீவா, இது ஃப்ரண்ட் போர்ஷனா, என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறம் நான் வந்து மீஷோ ஆப்லேயே போய் இந்த கமெண்ட்லாம் சொல்லுவாங்கல்ல ரிவ்யூ, அவங்களதில் பார்த்துட்டு தான் ஓகே தெளிவான. இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். அப்புறம் இது வந்து துப்பட்டா. சரி சூப்பருங்க. ஜரி ஒர்க்கு, சம்கி ஒர்க்குன்னு சொல்லிட்டு அடிப்பொலி. அதுவும் ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். இதில் 2 கலர் அவைலபிள். நான் இந்த கலர் சூஸ் பண்ணேன். அப்புறம் பேக்குக்கு வந்து வெறும் பிளைன் நெட்டு தான். அப்புறம் இது வந்து இந்த கிரேப் வந்து லைனிங்கும் வித் பேண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்டுக்கு இது கண்டிப்பாக அஃபோர்டபுள் தான். செம்ம சூப்பராக இருக்குல்ல. கிட்டத்தட்ட இதே கலர் மாதிரி இருக்குது, ரிலேட்டடாக இருக்குது. துப்பட்டா தான் என்னால் நம்பவே முடியல, செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ரேட்டுக்கு இவ்வளோ ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரமிச்சு போயிட்டேன். செம்ம இல்லைங்களா? பாருங்கள், இது வந்து ஸ்லீவுக்கும் பேக் போர்ஷனுக்கும், இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷனோடது. அப்புறம் லைனிங்க்கு கொடுத்துருக்காங்க. அதான் சொன்னேனே, நான் என்னால் நம்பவே முடியல. ஏன் கண்ணை என்னாலவே நம்ப முடியலங்கிற மாதிரி எவ்வளோ ஒர்க்கு பாருங்களேன், செம்மைங்க. ஓகே, இதோட பையிங் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டும் இன்னும் நிறைய புக் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன ப்ராடக்ட்னு சும்மா ஒரு கிளான்ஸாக பார்த்துடலாம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.